அனைவருக்கும் வணக்கம். கேரளாவிலேருந்து இந்த லாரிங்க இந்த மீன் கழிவு, கோழியோட இந்த கழிவு, மாட்டு இறைச்சியோட கழிவு, இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து எல்லைகளில் உட்பட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கொட்டிட்டு போனதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு சார்ந்த அதிகாரிகளே அதை பிடிச்சி உள்ள நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. இப்போ படி மேலே போய் திருநெல்வேலி சுத்தமல்லின்ற கிராமத்து சுற்றி இருக்கிற ஊருங்களில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் குப்பை, அவங்க ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடமா வந்து கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு, இது எல்லாமே கூட இருக்குது. அந்த இடத்த இவனுங்க கவர் பண்ணி தான் அதை கொட்டிட்டு வந்து போயிடுறாங்க. இது சார்பாக அங்கே இருக்கிற மக்களும் வந்து நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க காதிலே வாங்கிக்கல போல, இல்லை தெரியலையான்னு தெரியல. ஏன்னா புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக வந்து கொட்டிட்டு போகிறானுங்க போல. இப்படி கேரளான்றது அவங்க ஊர் வந்து கடவுள் தேசமாக இருக்கணும், தமிழ்நாடு எப்படி நாசமாக போகணுமா? இது எனக்கு புரியல. இது என்ன கான்செப்டில் அவனுங்க இருக்கானுங்கன்னு. இப்போ ஊரில் வந்து இந்த குப்பைகளை கொட்டினா ஒரு பூமியில் வந்து மாசுபடும், நிலத்தடி நீர் பாதிக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ நம்ம நிலத்தடி நீர் பாதிக்கணுன்றது அவங்களுக்கு தான் அறிவில்லை. நம்ம ஊரில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாதா? அந்த கழிவுகளை சாப்பிட்ற ஆடு மாடாக இருக்கட்டும், அந்த மாட்டில் வர பாலை குடித்தா நம்ம உடம்பு என்ன ஆவடுது? அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு நார்மலான ஒரு குப்பை கிடையாது. ஹாஸ்பிட்டலில் அந்த கழிவு இருக்குது பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டல் கழிவு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாலித்தீன் பேப்பர்ஸு, ஹோட்டலில் வேஸ்டேஜ் ஆகிற அந்த குப்பை, இது எல்லாமே தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. டெவலப் பண்ணுறாங்க. ஒரு சுத்திகரிப்பு மையத்தை ரெடி பண்ணி இந்த குப்பையெல்லாம் ஒரு ரீசைக்கிள் பண்ணி பண்ணலாமே. எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் கொட்டணுன்றதுக்கு இது வந்து ஜீனிக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையில் அசால்ட்டாக வந்து ஒரு 1000 2000 காசை வாங்கிக்கிட்டு ஈஸியாக உள்ளே விட்டுடுறாங்க. இதோட பாதிப்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடியுன்றது அவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சுகாதாரத்துறைக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு, ஆனால் செவி கொடுத்து அவங்களும் வாங்கலை. சிஎம் செல்லுக்கே வந்து இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம். அவரோட சைடில் இருந்து வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம், எடுத்து பார்ப்பாங்கன்னு. இது வரைக்கும் அங்கே ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. இன்னும் குப்பைகளை அவங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கட்சி ரீதியாக ஒரு சப்போர்ட்டுக்காக இப்போ நான் சொல்ல. அப்போ அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? நீங்கள்லாம் அங்கங்கே நின்று எதுக்கோ கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் பார்க்குறது இல்லையா? எனக்கு வந்து ஒரு திருநெல்வேலி ஒரு கிராமத்து உள்ளே நடக்கிற ஒரு விஷயம் வெளியில் பெருசாக வந்து கலெக்டராக இருக்கட்டும், நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும். அந்த லோக்கலில் இருப்பாங்கல்ல, ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், விஓ, தாசில்தார், இவனுங்களுக்கெல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சு இதை வந்து ஒரு காசை வாங்கிக்கிட்டு அசால்ட்டாக, இது காசை வாங்கிட்டு தான் அவங்க அசால்ட்டாக விடுவாங்க. ஒரு காசை வாங்கிக்கிட்டு அசால்ட்டாக நீங்கள் விட்டுடுறீங்க. இதனால் அவங்க பாதிக்க போகிறதில்ல, மக்கள் தான் இதில் பாதிக்க போகிறாங்க. எல்லையை தாண்டி ஒரு விஷயம், ஒரு காசை அடிச்சுட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. நம்ம செய்ய முடியுமா? இப்போ நம்ம அதிகாரிகளே இருக்கட்டும், அவங்க ஊரில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மணல், மண், கல் இதெல்லாம் அழகாக தூக்கி கொடுத்துட்டு அவன் குப்பையை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். லஞ்சம் ஊழல் வாங்காத அதிகாரிங்களுக்கு பார்வைக்கு இது போயிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து இதை வந்து தடுப்பது மட்டுமின்றி இனிமேல் திரும்பவும் இதுமாரி ஒரு தவறு வந்து நடக்காத அளவுக்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம்.